பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனர் ஐயா கன்சிராம் அவர்களோடு 22 ஆண்டு காலம் பயணித்த நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இரண்டு முறை பதவி வகித்த உத்தரப்பிரதேசத்தில் அம்மையார் மாயாவதி அவர்களுக்கு தனி செயலாளராக பணியாற்றிய தென்னிந்தியாவில் உள்ள 5 மாநிலங்களின் முக்கியமான நிர்வாகியாக பணியாற்றிய ஐயா அம்பேத் ராஜன் அவர்கள். நண்பர்களே, என்னை இந்த நாம் தமிழர் கட்சியிலே இணைத்ததற்காக மீண்டும் ஒரு முறை அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள இந்த கூட்டத்தின் வாயிலாக அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது நிர்வாகம் கள்ளக்குறிச்சியிலே நிர்வாகம் செயல்பட்டதா என்றால் அங்கே என்ன நடந்தது? கள்ளச்சாராயம். நிர்வாகம் அங்கே செயல்படவில்லை. நிர்வாகம் ஒரு பக்கம், சட்டம் ஒரு பக்கம் இருக்கின்றது, ரோடு ஒரு பக்கம் போடுகிறார்கள், ரோடு கிழிந்த துணியாக போகிறது. எனவே நிர்வாகமும் சரியாக அங்கு செயல்படவில்லை. அடுத்தது நீதித்துறை பாதி உயிரோடு இருக்கின்றது. நீதித்துறை பாதிதான் உயிரோடு இருக்கின்றது, பாதி என்ன ஆனது என்றே தெரியவில்லை. மயக்க நிலையிலே நீதித்துறை இருக்கின்றது. அடுத்தது பத்திரிகை துறை பாதி என்ன செய்தி சொல்ல வேண்டுமோ அதில் பாதிதான் சொல்கின்றார்கள், மீதி பாதி சொல்லவில்லை. பயப்படுகிறார்கள், அச்சம் இருக்கிறது, இருட்டடிப்பு இருக்கிறது, செய்தி இருட்டடிப்பு இருக்கிறது. நண்பர்களே, நமது ஜனநாயகம் குருடாகிவிட்டது, ஊனமாகிவிட்டது. நமது ஜனநாயகம் ஊமையாகிவிட்டது. நமது ஜனநாயகம் செவிடாகிவிட்டது. நமது ஜனநாயகம் நொண்டிக் கொண்டிருக்கிறது, முடமாகிவிட்டது. இதைத்தான் நமது அண்ணன் சீமான் உணர்ந்தார்கள். என்ன செய்வது? ஜனநாயகத்தை மீட்க வேண்டும். அதை மீட்பதற்கான போராட்டத்தில் தன்னம் தனியாக குதித்தார்கள். ஜனநாயகத்தின் கண்களை திறப்பதற்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஜனநாயகத்தின் வாயை பேச வைப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஜனநாயகத்தின் காதுகளை கேட்க வைப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஜனநாயகத்தின் கால்களை நடக்க வைப்பதற்காக, ஓட வைப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த போராட்டத்தின் உச்சம்தான் ஜனநாயகத்தின் முதுகெலும்பு எங்கே இருக்கிறது கண்டுபிடித்து அதிலே அவர்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அவர் கூட்டணி வைக்கவில்லை. கூட்டணி என்பது என்ன? அது ஒரு கட்சி எடுத்த வாந்தியை இன்னொரு கட்சி சாப்பிடுவது, அதுதான் கூட்டணி. கூட்டணி என்பது என்ன? படிக்கட்டு, பஸ்ஸில் படிக்கட்டு பயணம் செய்வது, படிக்கட்டிலேயே போவது. எந்த நேரத்திலும் இறக்கி விடுவார்கள். நீ பஸ் உள்ளேயும் போக முடியாது, வெளியும் போக முடியாது, கண்டக்டராகவும் இருக்க முடியாது, டிரைவராகவும் இருக்க முடியாது, படிக்கட்டிலே தான் இருக்கணும். அதிலே அண்ணன் அதிலே உள்ளே போகவில்லை. அடுத்தது அந்த மாறி மாறி தாலி கொட்டி கொள்வது, ஆள் மாற்றி தாலி கொட்டி கொள்வது போல கூட்டணி. ஆகையினால் தான் அண்ணன் சீமான் அவர்கள் தன்னம் தனியாக நின்று அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்காக ஜனநாயகத்தை காக்கும் போரில் ஊர் ஊராக செல்கின்றார்கள், வீதி வீதியாக செல்கின்றார்கள். திண்ணை கூட்டம், தெரு கூட்டம், ஊர் கூட்டம், மாநாடு என்று பல கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நண்பர்களே, ஒரு சமுதாய முன்னேற்றம் என்றால் அது மாறுதலுக்கு உட்படுத்த வேண்டும். சாதி அமைப்பால் ஏற்படும் எதுவுமே நிலைக்காது, நீடிக்காது, சிதைந்து விடும் என்கின்றார் டாக்டர் அம்பேத்கர். இப்படி மக்களை தயார்படுத்தித்தான் ஒவ்வொருவராக கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு பெரிய புரட்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆடுகளை பலியிடுவது அது அடிமைகளுக்கு இணை. அதற்காகத்தான் ஆடுகளை பலியிடுகிறார்கள், சிங்கங்களை பலியிடுவதில்லை. இது அண்ணல் அம்பேத்கர் சொல்றார். உங்கள் ஓட்டு திருடப்படுகிறது, உங்கள் ஓட்டு வாங்கப்படுகிறது, உங்கள் ஓட்டு விற்கப்படுகிறது, எதிர்த்தால் மொத்தமாக அழிக்கப்படுகிறது. இதை எல்லோரிடம் சொல்லுகின்றார்கள், அடிமைத்தனத்தை உணர்த்துகிறார்கள். ஜனநாயகத்தை மீட்கும் அந்த போரிலே அவர்கள் ஓரளவு வெற்றி அடைந்து விட்டார். அதுதான் இப்பொழுது நமக்கு கிடைத்த 8% ஓட்டு. அதிலே மாநில அங்கீகாரம் பெற்று விட்டார்கள். நண்பர்களே,
அந்த 8% ஓட்டோடு இன்னும் 2 கட்சி அந்த தேர்தலோட வந்தது. ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் போயிட்டுது, இன்னொரு கட்சி அங்கீகாரம் பெற்றது. நமது சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது. இந்த நேரத்திலே ஒரு கருத்தை சொல்கின்றேன். இங்கு யாரும் இருப்பார்கள், அவர்கள் தயவு செய்து திருமாவளவன் கொண்டு சொல்லுங்கள். 2019 திமுக தலைவர் RS பாரதி ஒரு கருத்தை சொல்லுகிறார். வரதராஜன் என்ற ஒரு நீதிபதியை ஹைகோர்ட்டிலே அப்பாயின்ட் பண்றாங்க. அப்ப சொல்றாரு, ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த வரதராஜன் என்பவரை நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமித்தது திமுக அரசு. இது திமுக போட்ட பிச்சை, இது கலைஞர் கருணாநிதி போட்ட பிச்சை என்று சொல்கின்றார். அதுக்காக அப்புறம் கோர்ட்டுக்கு போனாங்க, இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நண்பர் திருமானவர்களே, நீங்கள் அங்கீகாரம் பெற்றதற்கு நாளை திமுக சொல்லும், உங்கள் கட்சி அங்கீகாரம் பெற்றதற்கு நாங்கள் போட்ட பிச்சை. ஸ்டாலின் போட்ட பிச்சை, உதயநிதி போட்ட பிச்சை. திருமாவளவன் அவர்களே, இதை நீங்கள் நிச்சயம் கேட்கப் போகிறீர்கள். நீதிபதி வரதராஜனுக்கு நேர்ந்த கொடுமை உங்களுக்கு நிச்சயம் வரும், நீங்கள் உங்கள் காதில் விழும். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் சுயமரியாதையை கொஞ்சம் முரசி பார்க்கும் நேரம் அது. அதற்காக நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லுகின்றேன். அந்த வழி உங்களுக்கு மிக மிக ஏற்புடையதாக இருக்கும். அப்படி ஒரு வார்த்தை வெளியே போடா என்று சொல்வதற்கு முன்னால் நீங்கள் நேர இங்க வாங்க. உங்களுக்கு முதல்வர் பதவி வேணுமா? கிடைக்கும். துணை முதல்வர் பதவி வேணுமா? கிடைக்கும். எந்த துறையில் எந்த மந்திரி வேணாலும் கிடைக்கும். வாருங்கள், வாருங்கள். மரியாதையோடு இருக்கலாம், சுயமரியாதையோடு இருக்கலாம். அங்கே நீங்கள் அடிபணிய மாதிரி கிடையாது. எந்த துறை வேணுமாலும் வாங்கிக்கலாம். நான் கூட அண்ணங்கிட்ட ஒரு துறை எனக்கு மந்திரி வேணும்னு கொடுத்துருக்கேன். அந்த லெட்டர் வேணும் திருப்பி வாங்கிடுறேன். வாங்கிட்டு அந்த துறையை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். எனக்கு மந்திரி பதவியெல்லாம் இது வேணாம். எனவே உங்கள் சுயமரியாதையை நீங்கள் உரசி பார்த்து கொள்ளுங்கள். அண்ணன் சீமான் அவர்கள் சிஎம் ஆக வேண்டும். அவர் சிஎம் ஆக வேண்டும், சீஃப் மினிஸ்டர் ஆக வேண்டும், முதலமைச்சராக வேண்டும் என்று நான் 100 காரணங்களை சொல்லுகின்றேன். நான் மட்டுமல்ல, நான் இப்பதான் சேர்ந்தேன். ஒவ்வொரு கட்சி தொண்டரும் சொல்லுவார்கள் 100 காரணங்கள் ஏன் சீமான் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று. யாராவது ஒருவர் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று சொல்லுங்க, ஒத்துக்கலாம். நண்பர்களே, 2026 ஒரு தேர்தல் வரப்போகிறது, சட்டசபை தேர்தல். அதற்கு முன்னால் பல இடைத்தேர்தல் வேண்டும் என்று இங்கு ஒரு சகோதரி பேசினார்கள். பல இடைத்தேர்தல் வேண்டும் என்று. அது கிடைச்சா கூட நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஆக்டிவா இருக்கலாம்ல. ஒவ்வொரு வருஷமும் இடைத்தேர்தல் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கொள்கை பரப்பு செயலர் கூட சொன்னாங்க, எல்லாருக்கும் பாக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம், எல்லாம் வரும்ட்டு. அது பேர் இடைத்தேர்தல். ஐயா, அது வந்து மறுதல வச்சிருவானு. அது மாதிரி செய்யக்கூடாது. ஒரு பாக்கெட்டா ஒன்று அனுப்புங்க. அப்போ இல்லை, நம்ம வேலை செய்யணும்ல. அப்போ நம்மளால வேலை செய்ய முடியாதுங்க. எப்படி நமக்கு 8% ஓட்டு முக்கியம் இல்லை, நமக்கு ஜம்ப் ஆகணும். ஆகையினால் மாதத்திற்கு இல்லை, எலெக்ஷன் கமிஷன் உடனே பண்ண 60 நாள் வேணும் அவங்களுக்கு. 2 மாதத்திற்கு ஒரு இடைத்தேர்தல் வந்தால் அனைத்து தேர்தலும் நம் கைவசம். 2 மாதம் 3 மாதம் அது உங்களுடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டியை பொறுத்தது. அண்ணனுடைய தம்பிகள் 365 நாளும் வேலை செய்வாங்க. அவங்க அதில் வேற வருத்தப்படுறாங்க, என்னடா 365 நாள். பிப்ரவரி மாதம் 28, 29 தேதி தான் வச்சிருக்கேன். அதிலே ஒரு 32 தேதி வச்சிருக்கலாமேங்கிற ஒரு வருத்தம் இருக்கு எங்களுக்கு உள்ளார. நான் அண்ணனின் தம்பிகளை பார்க்கும்போது நானும் தம்பியாகி விட்டேன். எனக்கு வயசாயிட்டா என்னன்னு, எனக்கு அண்ணனை பார்த்தோன்னு ஒரு 10-20 வயசு கம்மி ஆயிட்டு. இனிமேல் 4 டையெல்லாம் அடிச்சுட்டு வந்து அண்ணனாக இருக்க போறேன். நண்பர்களே, 2026 ஒரு தேர்தல் நடக்கும். அப்பொழுது ஒரு அரசியல் அதிசயம் நடக்கும். தமிழகத்திலே அரசியலிலே ஒரு வெற்றிடம் உருவாகும்.
அந்த வெற்றிடத்தை நிரப்பப் போவது நாம் தமிழர் கட்சி. அதற்கு சூத்திரதாரி அண்ணன் சீமான் அவர்கள், அந்த ராஜதந்திரி தான். அதை பலருக்கு புரிவதில்லை. அவர் போடும் தந்திரங்கள், மந்திரங்கள் எல்லாமே சரியாக போய்கொண்டது. நான் எதற்கு அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொன்னேன் என்றால், அரசியல் சாசனத்தை எதற்காக சொன்னேன் என்றால், நமது சகோதரியை இங்கு நிற்க வைத்திருக்கின்றார்கள். அதில் உள்ள நீதியை இங்கு நிலைநாட்டி இருக்கின்றார்கள். நீதி, அரசியல் நீதி கிடைக்கின்றது. அடுத்தது உரிமை கிடைக்கின்றது, சுதந்திரம் கிடைக்கிறது. எல்லாவற்றையும் விட சகோதரத்துவம் கிடைக்கிறது. அவர் நமது சகோதரி என்று எல்லோரும் சொல்லுகின்றோம். அதிலே ஜாதி பிரிவில்லை, அதிலே மத பிரிவு இல்லை. நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட அரசியல் சாசனத்தை அண்ணன் சீமான் அவர்கள் இங்கே நிறுவிவிட்டார்கள். நன்றி, வணக்கம்.